பிரிவோம் சந்திப்போம் தொடர்கிறது. கடவுளே, சம்பந்தி சந்தோஷமா கல்யாண வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இனி நேரமும் காலமும் பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குமே. சம்பந்தி, நாளை காலையில காஞ்சிபுரத்துல இருந்து பட்டு வியாபாரிங்க வராங்க. எங்களுக்கு பட்டு வேட்டி பட்டு புடவை எல்லாம் வருது. ஆனா நீங்க எதுவும் பாக்கணும்னா பாத்து எடுங்க. பில்லு தனித்தனியா போட்டுக்க சொல்லலாம். சம்பந்தி, எங்க வீட்டுல அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் காஞ்சிபுரத்துல ஆர்டர் கொடுத்து நெய்ய சொல்லிதான் விசேஷத்துக்கெல்லாம் துணிமணி எடுப்போம். ஏங்க, கல்யாண சாப்பாடு பத்தி பேசணும்னு சொன்னீங்களே. சம்பந்தி, எங்க தாத்தா காலத்துல இருந்து செட்டிநாடு சாப்பாடு தான். எங்க வீட்டு கல்யாணத்துக்கு அப்பவே தலைக்கு 2 ரூபா கொடுத்தாங்க. இப்ப 350 ரூபா. இலை முழுக்க வகை வகையா பதார்த்தங்கள் இருக்கும். சாப்பாட்டு ஆளுக்கு வர்றவங்க வந்ததும் வராததுமா வாய் பொழந்து இருக்கணும்ல. அப்புறம் சாப்பிடாம நின்னுட போறாங்க. எல்லாத்தையும் அசத்திரலாம் சம்பந்தி. எங்க வீட்டுல இது முதல் கல்யாணம், உங்க வீட்டுல ஒரே பொண்ணுக்கு கல்யாணம். அதனால சந்தனத்துல இருந்து சாப்பாடு வரைக்கும் எங்க கிட்ட விட்டுருங்க. செலவை நீங்க பாத்துக்குங்க. என்ன சம்பந்தி, ஆமா இல்லன்னு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு? இல்லைங்க, நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு தான் தோணுது. ஆனா செஞ்சிடலாம். செலவு நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமா தான் இருக்கும். இருக்கட்டுங்க, ஒரு பொண்ணு தானே வச்சிருக்காங்க. கண்ணை மூடிக்கிட்டு செய்வாங்க. நீங்க தப்பு கணக்கு போடாதீங்க. ரேவதி, ரேவதி. பாட்டி. நான் தான் கதவை தர வரேன். அப்பாடா. ரேவதி, கொஞ்சம் தண்ணி கொடுமா. நம்ம ஒரு ரோட்ல ஆட்டோல வந்தா உண்டியல குலுக்குற மாதிரில குளிக்க கூட்டிட்டு வராங்க. இந்தாங்க பாட்டி. ஃபேனை போடுமா. ரோடு போடுறேன்னு சொல்லி இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிடுறாங்க.
வெயில் உடம்ப வறுத்து எடுக்குது. ரேவதி, நான் கொஞ்ச நேரம் படுத்திருக்கேன், நீ ஒரு ரூம்ல போயிருமா. ரேவதி, இங்க வா. பாட்டி. உனக்காக அதிரசமும் அரிசி முறுக்கும் கொண்டு வந்திருக்கேன், எடுத்து சாப்பிடு. பாட்டி. என்ன ரேவதி? ஜோதி எப்படி இருக்கா? கல்யாண பொண்ணு எப்படி இருப்பா? கால்ல சக்கரத்தை கட்டிட்டு சுத்துறா. ஒரு வேலை 2 வேலையா இருக்கு, 1,00,000 வேலை இருக்கு. புடவையில இருந்து பூ வரைக்கும் நான் தான் பார்த்து முடிவு பண்ணணும்னு அடம் பிடிக்கிறா. கல்யாண புடவை எடுத்தாச்சு, அருமையான கலர், மெரூன் கலர் புடவை. தாலிக்கு பொண்ணு உருக்கியாச்சு, வளையலு, செயின், நெக்லஸ்ன்னு வகை வகையா ஏகப்பட்ட நகைக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஜோதி சந்தோஷமா இருக்காளா? அவளுக்கு என்ன குறைச்சல்? மாப்பிள்ளையும் தனமும் அவளை கையில தூக்கி வச்சு பாத்துக்கிறாங்க. ஒரே புள்ள, கல்யாணமாகி போறா. சேர்த்து வச்சிருக்கிற மொத்த பாசத்தையும் ஒரு சொட்டு விடாம ஜோதிக்கு ஊட்டி பாத்துக்கிறாங்க. மாமா எப்படி இருக்காரு? எல்லாரும் ஒரு சுத்து குண்டாயிட்டாங்க. சந்தோஷம். மகளை கரையேத்தி விட்டுட்டா பெத்தவங்க நிம்மதியா இருக்கலாம்ல. அந்த சந்தோஷம் எல்லார் முகத்திலயும் இருக்கு. நீ ஏமா வருத்தமா இருக்க? உடம்பு சரியில்லையா? காலையில சாப்பிட்டல? சாப்பிட்டேன் பாட்டி. சரி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ.